வெல்கம் டு அக்ஷூஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு தால் ரெசிபி. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. சப்பாத்திக்கு இது ஒரு சூப்பர் காம்பினேஷன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் வந்து 1/2 ரேஷியோ எடுத்துப்பேன். ஹாஃப் வந்து பாசிப்பருப்பு, ஹாஃப் துவரம்பருப்பு ஒரு கிளாஸில் எடுத்திருக்கேன். இது வந்து உங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை வந்து 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையானது வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு இதெல்லாம் வந்து நம்ம வேக வைக்க போகிறோம். அதேமாதிரி இந்த தட்டி வச்ச பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு குக்கரில் வந்து அந்த பருப்பு கூட கொஞ்சமாக வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு போட்டு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிக்கிட்டு குக்கரை மூடி போட்டுருங்க. மூடி போட்டுட்டு ஒரு 4 to 5 விசில்ஸ் வரட்டும். சிம்லேயே வச்சு 4 to 5 விசில்ஸ் வந்ததுக்கப்புறமா நல்லா வெந்திருக்கும். நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம சைடில் ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக நெய்யை விட்டுக்கிட்டு கோகோனட் ஆயில் ஊற்றிக்கிட்டு இது இப்போ தாளிக்க போகிறோம். தேவையான அளவு கடுகு போடுங்க. கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக ஜீரகமும் லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஒரு 3-4 வரமிளகாய் எடுத்து வச்சதை போட்டுட்டு அது லைட்டாக கலர் மாறும்போது தட்டி வச்ச பூண்டு போட்டு நல்லா பூண்டு ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிட்டு இப்போது இந்த டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்க போகிறோம். பெருங்காயத்தூள் போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணனோடனே நம்ம வந்து தால் மேஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து இந்த கடாயில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து எல்லோரும் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டு, ரொம்ப கட்டியாக இருந்ததுன்னா வாட்டரெல்லாம் ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் எல்லாமே பார்த்துட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சுட்டு லாஸ்ட்டாக ஸ்டவ் ஆஃப் பண்ணி கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிள். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ. ஃபாலோ